வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சிசிடிவி கேமரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிசிடிவி கேமரா வந்து வைக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு 3000 ரூபா இருந்தால் போதும், ஒரு சிசிடிவி கேமரா ஒரு வீட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு. இது ரொம்ப பாதுகாப்பானது. எனி டைம் வந்து நம்ம வீட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தீங்கனாலுமே உங்கள் மொபைல்லேயே வந்து வீட்டில் என்ன நடக்குது, யார் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். வெறும் 3000 ரூபா இருந்தால் போதும், இந்த டிவி கேமரா வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் சவுண்டை குறைச்சி வச்சு நீங்கள் இல்லைனா ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்க அப்படின்னா கிளியராக புரியும். நீங்கள் இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். விஷயம் நிறையா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க. சார் வணக்கம், என்னோட நேம் ராமகிருஷ்ணன். நான் வந்து திருச்சி எஸ்ஐடிக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட எக்ஸைடு ஷோரூம் வச்சுருக்கோம். எக்ஸைடு பேட்டரி ஷோரூம். நம்ம கடை நேம் வந்து கண்ணன் என்டர்பிரைசஸ். சார் நீங்கள் இப்போ சிசிடிவி கேமரா நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிளான், அதாவது நீங்கள் பண்ணுறதுல ஒரு பேசிக் பிளான், ஒரு சின்ன வீடு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்னா என்ன காஸ்ட் ஆகும், எந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ணலாம் சார், சொல்லுங்கள். ஓகே சார், இன்றைக்கி வந்து சிசிடிவிங்கிறது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு இன்றியமையாதது சார். ஓகே, ஏன்னா இன்றைக்கி வந்து போலீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சிசிடிவி கேமரா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த லெவலில் ஒரு திருட்டு அப்படிங்கிறத வந்து நம்மளால் குறைக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவல் ஃபேமிலி அப்படின்னா ஒய்ஃபை கேமரா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது சார். ஸோ அது வந்து நம்ம கேமரா மூலமாக நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3000 ரூபா செலவில் சின்ன லெவலில் பண்ணுறதுனா அது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். இதே சேம் பிக்விஷன் பிராண்ட்லேயே வந்து நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் 2 வருஷம் வாரண்டி உள்ள ப்ராடக்ட் கிடைக்கிது சார். இது வந்து சின்ன லெவலில் உள்ளவங்களுக்கு பண்ணுறது. அடுத்த லெவல் அப்படின்னா ஒரு 2 கேமரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 12000 ரூபா செலவில் பண்ணலாம் சார். ஒரு பிராண்டட் மெட்டீரியல், ஒரு ஈக்விஷன், அந்த மாதிரி கோத்ரேஜ் அப்படிங்கிற ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல பிராண்டடான மெட்டீரியல். இதெல்லாம் 2 வருஷம் வாரண்டியோடு இருக்குது. வாரண்டியோடு நம்ம கொடுக்கும்போது இது ஒரு கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 1650 ரூபா தான் சார் வரும். 2 மெகா பிக்சல் கேமரா. இதெல்லாம் வந்து 5 மெகா பிக்சல் கேமரா. ஸோ நம்ம ப்ராடக்ட் இருந்த மாதிரி ரேட்டு மாறுதல்கள் இருக்குது. ஏன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ரேட்டு 2019 வருஷம் அக்டோபர் மாதம் ரேட்டு இது இல்லைங்களா? ஓகே சார். இன்றைக்கி ரேட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார். சார் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் பிளான் நீங்கள் 3000 ரூபா சொன்னீங்களே சார், அதில் எத்தனை கேமரா வருது, அதில் என்னென்ன மாதிரி வருது சார், எப்படி வைக்கலாம்? அதாவது சார் அது ஒரே ஒரு கேமரா தான், ஒய்ஃபை கேமரா. ஜஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அது வந்து ஒய்ஃபை மூலமாக ரன் ஆகுது. ஒய்ஃபைனா ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ஹாட்ஸ்பாட், எனி நெட்வொர்க் ஏற்றலாம். நீங்கள் ஒரு மோடம் கூட வாங்கிக்கலாம். ஆமாம் சார். அது செப்பரேட்டான காசுங்களா? ஆமாம் சார். அது வந்து இது பார்த்தீங்கன்னா சாரி இது இல்லை அது வந்து ஒரு சின்ன ஹாட்ஸ்பாட் சார். ஹாட்ஸ்பாட்ங்கிறது ஒரு ஒய்ஃபையை ஜென்ரேட் பண்ண ஒரு மோடம். ஓகே, மோடம். அந்த மோடமை நீங்கள் வச்சுட்டு எனி நெட்வொர்க்கை வேணாலும் நீங்கள் போட்டு அதில் யூஸ் பண்ணும்போது உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் எனிவேர் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் மொபைலையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா சார்? கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, ஒரு கேமரா வைக்கும் பொழுது 3000 ரூபா ஆகுது. ஆமாம் சார். ஆமாம், இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட், நல்லாவும் இருக்குது சார். 2 வருஷம் வாரண்டியோடு வருது. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம கம்பெனிக்கு சர்வீஸ் வாரண்டியில் வாங்கிக்கலாம் சார். அந்த கேமரா வந்து வைக்கும் பொழுதுங்க எவ்வளோ அகலத்தை வந்து கவர் பண்ணுங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து எவ்வளோ அகலத்துக்கு அது கவர் பண்ணும் சார்? அது வந்து 360 டிகிரி கேமரான்னு சொல்லுவோம் சார். அதாவது ரொட்டேஷனலாக அது வந்து எல்லா ஏரியா நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த விசிபிலிட்டி அந்த கேமராவில் இருக்கும். நார்மல் கேமராவில் 77 டிகிரி ஆங்கிள் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி சின்ன மாதிரி கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 77 டிகிரி ஆங்கிள் கிடைக்கும். சரிங்க. ஸோ அந்த கேமரா 360 ஆங்கிள் நமக்கு முன்னாடி நம்மளால என்ன பார்க்க முடியுமோ அது எல்லாமே விசிபிள் ஆகும் சார். எல்லாமே விசிபிள் ஆகும் அந்த கேமராவில். ஓகே சார். நீங்கள் ஒரு பேசிக்காக வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3000 ருபீஸ் இருந்தது அப்படின்னா அவங்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். சார். இது ஒரு பெரிய செலவு கிடையாது. கிடையாது சார். இது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு 3000 ரூபா செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். சார் இப்போ அதுக்கு அடுத்த ரேஞ்சில், இப்போ நீங்கள் அந்த 3000 ரூபாய்க்கு அடுத்த ரேஞ்சில் என்னென்ன மாதிரி சார், இப்போ நீங்கள் 3000 ரூபா கேமரா சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கவரேஜ் கொடுக்குங்க சார்? அது ஒரு 20 மீட்டர் ஏரியா கொண்டாட உள்ளது வந்து கவரேஜ் கொடுக்கும். பகல் நைட்டில் வந்து ஒரு 10 மீட்டர், அதாவது டோட்டலாக இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த 10 மீட்டர் ஏரியா கொண்டாட உள்ளதை கவரேஜ் பண்ணி உங்களுக்கு விசிபிளாக நீங்கள் பார்க்கலாம் சார். சரிங்க சார். இதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சார் ஃபிட் பண்ணலாம், அது இப்படி சொல்லுங்களேன். இதுக்கு அடுத்த ரேஞ்சுனா ஒரு 2 கேமரா போடலாம் சார். 2 கேமரான்னு போடும்போது அது டிவிஆர் செட்டப் அப்படிங்கிற லெவலில் வந்துடும் சார். அதாவது இது வந்து
டிவிஆர் சார் இது சார் ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த 3000 ரூபா கேமரா சொன்னீங்க இல்லைங்களா, அதில் வந்து பேக்கப்லாம் எப்படி சார் வந்து எவ்வளோ நாளுக்கு இருக்கும், அது வந்து எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு மூலமாக நீங்கள் அதை பேக்கப் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு நம்ம தனியாக வாங்கிக்கணும். 32 GB 64 GB அப் டு 128 GB வரைக்கும் அந்த கேமரா வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே பண்ணி கொடுப்போம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து நமக்கு எவ்வளோ பேக்கப் தேவையோ, ஒரு 32 GB போடுறீங்கன்னா ஒரு வாரம் பேக்கப் கிடைக்கும். ஸோ 64 GB போடுறோம்னா 2 வாரம் பேக்கப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே சார், நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள். ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கேமரா கனெக்ட் பண்ணக்கூடிய டிவிஆர் சார். சரிங்க. இதில் வந்து நம்ம 2 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம், 3 பண்ணிக்கலாம், அப் டு 4 வரைக்கும் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த டிவிஆர் அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங் என்னது? இது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டாக சொல்லுவோம். சரி. இதில் தான் வந்து 4 கேமராவோ நீங்கள் வந்து ஒரு கேமராவோ இருந்தாலும் அதோட இன்புட் நம்ம வந்து இதில் கொடுத்தா தான் இது மூலமாக நம்ம அவுட்புட், அதாவது வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். கேமராவோட இன்புட் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து நம்ம வந்து மானிட்டரில் வந்து வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம் சார். சரிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 4 கேமரா கனெக்ட் பண்ணக்கூடியது. இது இல்லாமல் நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, ஒரு பவர் சப்ளை கொடுத்துருவோம், 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருவோம், ஒரு 4 கேமரா. இது ஒரு செட்டப்பாக பண்ணுறது அப்படின்னா ஒரு 16,000 ரூபாய் செலவாகும். 16,000 ரூபாய் இன்க்ளூடிங் எரெக்ஷனோட சேர்த்து. வீட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறதோட செலவுகளோட சேர்த்து சார். இன்க்ளூடிங் ஒரு 50 மீட்டர் ஒயர் போட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே சேர்த்து 16,000 ரூபா ஆகும் சார். இது வந்து பேக்கப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி? இது வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்னால நம்ம 4 கேமரா போட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் பேக்கப் கிடைக்கும் சார். சரிங்க. 15 நாள் வரல முன்னாடி இருக்க நம்ம பார்த்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ டெலிட் ஆயிருங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் நாள் உள்ளது டெலிட் ஆயிடும், அடுத்தடுத்து அப்படியே பேக்கப் ஏறிக்கிட்டே இருக்கும் சார். இந்த கேமராஸ்லாம் வந்து நம்ம ஓப்பன் பிளேஸில் பயன்படுத்த முடியுமா? மழை, வெயில் இந்த மாதிரி இடத்துல? இதெல்லாம் வந்து அதாவது ஓப்பன் பிளேஸில் பயன்படுத்துறது தான் சார். IP66ங்கிற ஒரு மெட்டீரியலால் பண்ணியிருப்பாங்க. சரி. ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு மழை, வெயில் எல்லாத்துக்கும் தாங்கக்கூடியது தான் சார். சரிங்க. ஸோ இதனால அது ப்ராப்ளம் வராது. இதிலே போட்டுருக்கு பாருங்க சார், இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேமராஸ். ஓகே. சரிங்க சார். இந்த IR அப்படிங்கிறது என்ன சார்? IRங்கிறது இன்ஃப்ராரெட் சார். இன்ஃப்ராரெட்ங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இது கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்துக்கும். இது பகலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் இங்கே பாருங்கள் சார், இந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த IR இருக்கும் சார். சரிங்க. இது நைட் விஷன் மோட்லையும் வந்து உங்களுக்கு நைட்லேயும் வந்து எடுத்து கொடுத்துரும். நைட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு இது வந்து அவுட்புட் காமிக்கும் சார். பகலில் வந்து 20 மீட்டர் ஏரியாவில் உள்ளதை வந்து கிளியராக காமிச்சிடும். நைட்டில் வந்து ஒரு 10 மீட்டர் ஏரியாவில் உள்ளதை வந்து நல்லா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து காமிச்சிடும் சார். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு இமேஜ் மட்டும் காமிக்கிங்களா? ஒரு இல்லை சார், நம்ம நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் எப்படி பார்ப்போம் சார்? ஆமாம். ஸோ நம்மளோட எல்லாமே ஃபேஸ் அப்படியே தெரியும், எல்லாமே கிளியராக இருக்கும் சார். தெரியும், எல்லாம் இந்த இது இருக்காது, நல்லா ஃபேஸ்லாம் நல்லா கிளியராக கிடைக்கும். ஓகே சார். சார் இது பவர் சப்ளை அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி சார் இது கொடுக்கலாம்? சார் இதில் 2 விதமாக கொடுக்கலாம் சார். ஒன்று EB சோர்ஸ் மூலமாக கொடுக்கலாம், இல்லை EB இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ வயல்வெளிலாம் இருக்குது. சரி. நம்ம வயக்காட்டில் பம்பு செட் இருக்கும், அதில் வந்து பம்பு செட்டுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட்லேருந்து மோட்டர் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ஒரு 200 வாட்ஸ் பேனல், அது மூலமாக சோலார் பேனல் போட்டு அது மூலமாக வந்து நம்ம பவர் எடுத்து ஒரு பேட்டரி பேக்கப், ஒரு 100 AH பேட்டரி கொடுத்து நம்ம வந்து இந்த இதை ரன் பண்ணி கொடுக்கலாம் சார். எல்லாமே டோட்டலாக DC சிஸ்டத்தில் பண்ணி கொடுக்கலாம். DC சிஸ்டத்தில் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு பவர் லாஸும் ஆகாது, லைஃப்லாங்கும் கிடைக்கும். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற இந்த கேமரா நம்ம EB சப்ளை கொடுக்கும்போது EB சப்ளை ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன சார் பண்ணுறது? EB சப்ளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா இன்வெர்டர் தேவை சார். கண்டிப்பாக வந்து நமக்கு செக்யூரிட்டி வந்து 24 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்டர் வேணும் சார். கம்பல்சரி வந்து நம்ம இன்வெர்டர் வச்சா தான் நமக்கு சேஃப்டி. ஆமாம் சார், ஆமாம். ஏன்னா கரண்ட் போன சமயத்தில் வந்து இது வந்து கேமரா வேலை செய்யாது. கண்டிப்பாக சார். அதுக்கு எவ்வளோ சார் ஆகும்? நீங்கள் அந்த 3000 ரூபா கேமரா சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அதுக்கு ப்ளஸ் வந்து இந்த இன்வெர்டர் வச்சா எவ்வளோ? இன்வெர்டர்ங்கிறது அதாவது அதுக்கு மட்டும், வேறு எதுக்கும் வேண்டாம். அதுக்கு மட்டும் அப்படின்னா நார்மல் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற UPS இருக்குது சார். அது வந்து ஒரு 1800 ரூபாயிலேருந்தே இருக்குது. சரி. ஸோ அது வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் அது பேக்கப் கிடைக்கும். 1800 ரூபா கொடுத்தா போதும், அவ்வளோதான். அது அந்த ஒரு கேமரா மட்டும் போட்டாங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்கும் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறது. சரி. நமக்கு 24 ஹவர்ஸ் போகிறது கிடையாது. கண்டிப்பாக அப்படி போகிறது அப்படின்னா நம்ம அடுத்த சோர்ஸ் அப்படின்னா இன்வெர்டர் பேட்டரி, அது பெரிய லெவலில் வந்து. ஸோ நமக்கு ஸ்மால் லெவல் அப்படின்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் UPS போதுமானது. சார் இப்போ நீங்கள் வந்து 4 கேமரா வச்சுருக்கு சொன்னீங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை கேமரா வரலும் நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுக்க முடியும்? அது எப்படி? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 சேனல் 16 சேனல் டிவிஆர். சரிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் 5 மெகாபிக்சல் டிவிஆர் சார். அதை நீங்கள் மெகா பிக்சல் அப்படின்னு சொல்கிறது பிக்சரோட கிளாரிட்டி இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். அது 2 மெகாபிக்சல் இருக்குது, 5 மெகாபிக்சல் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வரைக்கும் வந்துருச்சு சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா. சரி. இது 5 மெகாபிக்சல் கேமரா.
இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 5 மெகா பிக்சல் கேமரா. இது 2 மெகா பிக்சல். இது 2 மெகா பிக்சல்லே வந்து இதெல்லாம் வந்து அப் டு 50 மீட்டர் வரைக்கும் கவரேஜ், 80 மீட்டர் கவரேஜ் வரைக்கும் முடியும். சரிங்க. அதாவது கேமரா பொறுத்தவரைக்கும் போடும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கிற கேமராவாக போட்டால் நல்லது. கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 சேர்த்து போதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. ஆமாம் சார். ஒரு கிளாரிட்டி இல்லாத கேமராவை போட்டு யார் என்ன தெரியாமல் போயிடும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதனால் கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் வந்து பேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கணும், இபி பேக்கப். ஆமாம் சார். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து சிசிடிவி கேமராவில் வந்து நமக்கு ஃபுட்டேஜ் வந்து நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி கொடுக்குறீங்க, இதோட சர்வீஸு ப்ளஸ் வாரண்டிலாம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க சார்? இதுக்கு வந்து ப்ராடக்ட் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருக்குது சார். ஓகே. கோத்ரேஜாக இருக்கட்டும், இக்விஷனாக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து 2 வருஷம் வாரண்டி இருக்குது சார். ஸோ இதுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து நமக்கு ஏதாவது இப்போ நான் கஸ்டமர் பேச போய் போட்டு கொடுக்குறேன் பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ராபேக்ன்றது நம்ம போயிட்டு வர செலவு, பெட்ரோல் செலவு. இதுக்கு மட்டும் கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்தா போதும் சார். நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு ப்ராடக்டாக ரீப்ளேஸோ இல்லை சர்வீஸோ எதானாலும் நாங்கள் பண்ணி கொடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கம்பெனி சைட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸோ அதை வந்து நாங்கள் கஸ்டமர் கொடுக்குறோம். அதை நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் எதுவும் பணம் வசூல் பண்ணுறதில்ல? எங்களுக்கு பெட்ரோல் செலவு தான் சார். பெட்ரோல் செலவு அது வந்து நாங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. ஓகே. இன்னைக்கு எங்களோட சர்வீஸ் ஃபீல்டில் வந்து பெரிய அடி வாங்குறது வந்து பெட்ரோல். ஓகே சார். இப்போது இதை நீங்கள் சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணிடுறீங்க. ஆமாம் சார். இது வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கஸ்டமர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதிலே வந்து இண்டிகேஷன் காமிக்கும் சார். இதில் இண்டிகேஷன் காமிக்கும் போது அதுக்கு இந்த மாதிரி அலாரம் சிஸ்டம்லாம் வந்து சவுண்டு மூலமாக வெளிப்படுத்தும் சார். இப்போது நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்க்ரீன் டிவிலாம் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறதில்ல. கண்டிப்பாக சார். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சார் இந்த மாதிரி? இல்லை, அதாவது இந்த சவுண்டு தான் சார். இந்த டிவிஆர்லேருந்து வர சவுண்டு வந்து அலாரம்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அலாரம்ஸ் இருக்குது சார். ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சவுண்டு அதில் இருக்குது. அந்த சவுண்டு வரும்போது அவங்க அதை எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோனில் சொல்லும்போது அது என்ன மாதிரி சவுண்டு வருதுன்னு சொன்னோம்னா அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருவோம். இப்போ எல்லா கேமராவிலையுமே இருக்கா சார்? பேசிக் கேமராவில் கிடையாது, டிவிஆரில் இருக்கும். ஓகே. இந்த டிவிஆர் வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும். அந்த டிவிஆர்லேருந்து தான் சவுண்டு வரும். கேமரா ஒர்க் ஆகலை, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகுது, பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆகுது. பவர் சப்ளை ஃபெயிலியர்னா உங்களுக்கு நோ வீடியோங்கிற டோட்டல் டிஸ்பிளே வந்துடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விதங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ்லாம் இருக்குது சார். சரி, அந்த பேசிக் பிளானில் நீங்கள் கொடுக்கும்போது அதை எப்படி நம்ம கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது சார்? இல்லை, அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிவிஆரில் என்ன காமிக்குது, என்ன உங்களுக்கு என்ன இண்டிகேஷன் காமிக்குதுங்கிறத நாங்கள் கேட்போம். ஃபஸ்ட்டு அவங்க ஃபோனில் சொல்லும்போது அந்த ஃபோனில் சொல்லும்போது தான் சார் நம்ம வந்து அவங்க கேட்க முடியும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3000 ரூபாய்க்கு ஒரு கேமரா செட் பண்ணலாம், ஒரு சிங்கிள் வீடு, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் ஃபேமிலிலாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கேமரா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது. அது எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? சார், அவங்க மொபைல் வியூவில் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துருப்போம் சார். சிங்கிள் கேமரா வந்து ஒய்ஃபை கேமரா வந்து மொபைல் வியூவில் போட்டு கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும் சார். இப்போ கேமராவே ஒர்க் ஆகலை அப்படின்னா நோ வீடியோங்கிற இண்டிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகலை, ஏதோ சம்திங் பிரச்சனை அப்படின்னா எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஓப்பன் ஆகும். மொபைலில் தெரியும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா இது மாதிரி இண்டிகேஷன் வரும், இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணணுமோ நான் பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம் சார். சார், இப்போ மொபைலில் வந்து நம்ம வீட்டு, அதாவது நம்ம எதிரில் கேமரா வச்சுருக்கிறோமோ அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணலாம். ஓகே சார். பட் வந்து அதுக்கு இவ்வளோ தூரம் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா சார்? நம்ம எங்கேருந்து வேணாலும் பண்ணலாமா? வேர்ல்டு வைடு சார். இது ஏன்னா வந்து நமக்கு இன்டர்நெட் மூலமாக தான் கனெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதனால் வேர்ல்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம் சார். இந்தியாவிலையும் சரி, வெளிநாட்டுக்கும் சரி, நீங்கள் நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நீங்கள் சார் இந்த உங்கள் சர்வீஸ் வந்து எப்படி நீங்கள் எந்த ஏரியா வரலும் நீங்கள் பண்ணுவீங்க சார்? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சிசிடிவி ஐஓசிஎல் வெண்டார் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் நம்ம வெண்டாராக இருக்கும். சரி. ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களோட சைட்டில் வந்து நிறைய இடங்கள்ல பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் சர்வீஸை பொறுத்தளவுக்கு இது பண்ண தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நாங்கள் வர்றதுக்கு ரெடி. பட் எங்களுக்கு உண்டான மினிமம் சார்ஜஸ் வந்து கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. சர்வீஸ் அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் உடனே போய் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்களா சார்? உடனே இல்லை சார், ஒரு 48 ஹவர்ஸில். ஓகே. கஸ்டமர் நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன ஷெட்யூல் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. ஓகே சார். நீங்கள் உங்களுடைய சேவை தொடர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே சார். உங்கள் தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.